நடைபெற இருக்கும் மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினரான அப்துல்லாவை மீண்டும் களமிறக்க திமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அடுத்த மாதம் 16ஆம் தேதி நடைபெற இருக்கும் மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து 6 பேர் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். அவர்களில் 4 பேர் திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். ஏற்கனவே அக்கட்சி சார்பில் எம்பியாக இருக்கும் திருச்சி சிவா, கனிமொழி, NVN சோமோ, NR இளங்கோ, அந்தியூர் பி. செல்வராசு ஆகியோரின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் அந்த இடங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இந்த 4 பேரில் சிலருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்படலாம் என கூறப்படும் நிலையில் ஏற்கனவே ராஜ்யசபா திமுக எம்பியாக இருந்த அப்துல்லா பெயரும் அடிபடுகிறது. புதுக்கோட்டையை சேர்ந்த அவர் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற ராஜ்யசபா இடைத்தேர்தலில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு ஜூலை மாதத்துடன் அவரது பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் அடுத்த மாதம் நடைபெற இருக்கும் ராஜ்யசபா தேர்தலில் அப்துல்லாவை மீண்டும் களமிறக்க திமுக திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.